இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் நன்றிகள் பல. ஒரு பீக்கங்காய் கூட்டு எப்படி இன்றைக்கி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு நறுக்கி சுத்தம் செய்யப்பட்ட பீக்கங்காயை கொஞ்சம் போட்டுட்டு ஏற்கனவே அது தண்ணி காய் தான், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டாங்க. வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு மிளகாய், கொஞ்சம் சீரகம், 2 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து போட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னு உப்பு சேர்த்தா இந்த மசாலா கருப்பாக ஆகாது, இல்லாட்டா கருப்பாக இருக்கும். இந்த தேங்காயும் சேர்த்து போட்டு அரைக்கும்போது நல்ல மசாலா வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் பீக்கங்காயிலையும் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்ச விழுது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். பாருங்கங்க, பார்த்திங்களா என்ன அழகாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குங்க. இந்த அரைச்சி வச்ச மசாலாவை பீக்கங்காயில் சேர்த்து போட்டு வேக வச்சு இந்த மசாலா வடை போகிற வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். இது தட்டு வச்சு மூடக்கூடாதுங்க, மூடினா அது கலர் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.